வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த நவகிரகத்து மூலிமா வரக்கூடிய தோஷங்களை விளக்குறதுக்கு ஒரு பொதுவான வழிமுறைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தினாலையும் பூஜை, யாகம் இதுங்கள் பண்ணி கொஞ்சம் செலவுகள் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று. ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு வழிமுறைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அதை செஞ்சுக்கிட்டு வரலாம். நம்மளுடைய தோஷங்கள் குறையிறதுக்கு உண்டான வழி இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு பொதுவான வழிமுறைகளை நம்ம பார்த்துக்கலாம். மந்திரங்கள் உச்சாடனங்கள் சொல்லி இதை நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அல்லது பொருளாதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால சின்னமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோவிலுக்கே போகிறோம், ஒரு பரிகாரங்கள் செய்யணும், நம்மளுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் இது தீரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான கருத்தை கேட்டிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் பயன்படும் முறையா இப்போ நம்ம இதை விளக்குறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி இதை நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த நவகிரக பூஜைன்னு சொல்லும் இல்லையா, இது ஒரு சூரிய குடும்பத்தில் கிரகங்கள் மனிதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது உண்மை. இன்றைக்கி விஞ்ஞானம் வரைக்கும் அது தெரிவிச்சிருக்குது. இப்போது அந்த நவகிரகங்களை அவற்றுக்குரிய முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது முன்னோர்கள் அதன்படி தான் நம்ம நடந்துக்கிட்டு வரோம். முன்னோர்கள் சொன்னதுனால ஹோமங்கள், யாக வழிபாடுகள் இது மூலிமா நம்மளுக்கு பரிந்துரை செஞ்சாங்க, அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இப்போது இது நம்மளாலுக்கு செய்ய முடியல அப்படின்னா சிம்பிளாக ஏதாவது ஒரு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஏதோ 100% கிடைக்கிறதுக்கு 1% நம்மளுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுனால கேட்டுப்பட்டிருக்கலாம். அப்படி அல்ல, ஆத்மார்த்தமாக நீங்கள் சாதாரண ஒரு சிம்பிளாக இப்போது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு காய்ச்சாத பசும்பாலை ஒரு 15 நாட்களுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்தீங்கன்னாங்க, அந்த கொடுக்கக்கூடிய அந்த நாளில் நாய்க்குட்டிக்கு இருக்குங்களா, நீங்கள் எங்கேயாவது தெருவில் நாய் பார்க்கலாம், இல்லை குட்டி பார்க்கலாம், அந்த நாய்க்கு பால் கொடுத்துக்கிட்டு வர்றது. இப்போது ஒரு 15 நாள் இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நவகிரகங்கள் மூலிமா இருந்த தோஷங்கள் நம்மளுக்கு விளங்கப்படும். அதே போல் இன்னும் இது போல் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலநூல் நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஆரம்ப காலகட்டங்கள் இதை தான் நம்ம செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வசதி வாய்ப்புகள் கூடி யாகம், போக்குவரத்து அப்படின்னு சொல்லி போயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி தான் செஞ்சாங்க. வீட்டில் மாடு வச்சுருப்பாங்க. ஒரு 15 நாளைக்கு அந்த பசும்பாலை பண்ணு போட்டிருக்கு, இந்த பால் கொண்டுட்டு போய் கோயிலுக்கு கொடுத்துட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நாய்க்கும் அந்த பாலை கொடுக்கலாம். காலபைரவர் இல்லையா, அதனால் இது மூலிமா நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் நிச்சயமாக குறையுதுன்னு எடுத்துக்கலாம். இன்னும் இதில் நிறைய சொல்லிட்டு வரேன் பாருங்கள். இதை நீங்கள் இன்னும் குறித்து வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டப்போ சமயம் சந்தர்ப்பம் ஏதோ ஒரு சமயத்தில் தானே அமையும், அப்போ நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இப்போது வெள்ளி குவளை இருக்கு இல்லைங்களா, ஏதோ ஒன்று ஒரு வெள்ளி குவளையில் நம்ம நீர் குடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்திக்கிறது. தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னாக்கா அது வெள்ளி குவளையாக இருந்துட்டால் இன்னும் பெட்ரு. இது வசதி வாய்ப்புகள் இன்றைக்கி வெள்ளி விற்கிற விலையில் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள், இருந்தாலும் அப்போ அது சொல்லப்பட்டிருக்கு. நீலம் மற்றும் பச்சை நிற ஆடைகளை தவிர்க்கிறது. தினமும் நெற்றியில் மஞ்சள் திலகம் வச்சுக்கிட்டு போகும்போது அந்த ஆக்கினா சக்கரம் பலமாக வேலை செய்யும். நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிச்சயமாக குறைஞ்சிடும். ஒரு பக்கம் நம்ம அவசரமாக போகிறோம், திடீர்னு ஒரு பயணம் தொடங்குகிறோம். அப்போது போகும்போது ஒரு நதியிலையோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆறு இந்த மாதிரி இருந்ததுன்னா கோதுமை மற்றும் அரிசி ஒவ்வொரு கைப்பிடி எடுத்து நீரில் விட்டுட்டு போனோம் அப்படின்னாக்கா அந்த பயணம் சுபமாக முடியும், நம்ம காரியம் சாதகமாக நடக்கும். அப்புறம் 43 நாட்களுக்கு ஒரு கோவிலுக்கு, ஏதோ ஒரு கோவில், நீர் நிரம்பிய பழுப்பு தேங்காயை கொடுக்கறது. பழுப்பு நிற தேங்காய் செவ்வெளின்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தேங்காயை தான் அவங்க உடைக்கிறதுக்கோ இல்லை அபிஷேகத்துக்கோ நம்ம கொடுக்கறது. கண் தெரியாத 10 நபர்களுக்கு, என்ன கண் தெரியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இனிப்புகள் அளிக்கிறது. இனிப்பு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதன் மூலிமா நவகிரகங்கள் தோஷம் குறையும்னு சொல்லியிருக்காங்க. உரிக்காத தேங்காயும் ஓடு நீக்காத உலர்ந்த பாதாம் பருப்பும்
இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடியில் எடுத்துக்கிட்டு ஆற்று நீரில் கொடுத்துக்கிட்டு வர்றது. ஆற்று நீரில் விட்டுட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இது வந்து கண்டினியூவாக செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஆற்றுக்கு டெய்லியுமா நம்மளுக்கு ஆற்றுக்கு போகிறோம் இல்லை, ஒரு ஆற்றுக்கு யதார்த்தமாக நம்ம போகிறோம், இல்லை நம்ம போகிற பக்கத்தில் ஆறு இருக்குது, அங்கே ஒரு தேங்காய் ஏதோ ஒரு உரிக்காத தேங்காய் ஒன்று வாங்கி இந்த ஓடு நீக்காத உலர்ந்த பாதாம் பருப்பு இருக்கும், இதை ஆற்று நீரில் கொஞ்சம் விட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த நவகிரகங்களால் ஏற்படுத்தப்பட்ட தோஷங்கள் கட்டாயம் குறையும். இடது மூக்கு இருக்கு இல்லைங்களா, இதைய வெள்ளி கம்பியில் ஒரு சின்ன ஒரு மூக்கு அணி மாதிரி அணிஞ்சிக்குவாங்க இல்லையா, இந்த மாதிரி போட்டிருந்துட்டு 5 நாள் அணிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு நதியில் சேர்த்துறது, ஒரு ஆற்றுலையோ கடல்லையோ நம்ம சேர்த்துறது. இது மூலயமா தோஷங்கள் குறையும். நைட்டு படுக்க போகும்போது தலைக்கருக பக்கத்தில் ஒரு குவளையில் நீர் வச்சுக்கிறது. மறுநாள் காலையில் அதை ஏதாவது ஒரு செடியிலையோ மரத்துலேயோ ஊற்றுறது. இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு 43 நாள் தொடர்ந்து செய்ய செய்ய தோஷங்கள் வந்து குறையும் அப்படிங்கிறது ஐதீகம். அரிசி ஒரு 100 கைப்பிடி அரிசி எடுத்து ஏதோ ஒரு நதியிலையோ அல்லது ஏரியிலையோ சேர்க்கணும். இது ஒரு பரிகாரம். வீட்டில் மண்ணிலான குரங்கு பொம்மை வச்சிருக்கணும். அதே போல் உயிருள்ள குரங்குகளுக்கு வாழைப்பழம் தந்துக்கிட்டு வர்றது. அப்புறம் ஒரு மண்பானையை காலியாக மூடி மட்டும் போட்டு நம்ம எங்கே அந்த ஆற்று பக்கம் போகிறோமோ அன்னைக்கு அதை ஆற்றுல விட்டுறது மிகப்பெரிய நல்லது பரிகாரம் கூட இது. இப்போ 43 நாட்களுக்கு ஏதோ ஒரு மலரை நதி பக்கத்தில் இருந்தால், ஆறு பக்கத்தில் இருந்தால், கடல் பக்கத்தில் இருந்தால் ஒரு 43 நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பூவை வந்து அந்த தண்ணியில் கொடுத்துக்கிட்டு வர்றது ஆற்றுல. முழு பயிர் நிரம்பிய ஒரு செம்பு பாத்திரத்தை, அது என்ன பயிர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், பச்சை பயிறு கொள்ளு சேர்த்துக்கலாம், எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கிட்டு அதைய மூடி, ஒரு சின்ன பாத்திரம் இருந்தால் போதும், பெருசாக ஒன்றும் வேண்டியதில்லை, சும்மா அதை மூடி நல்லா மூடி ஆற்றுல நம்மளுக்கு விட்டுறது. முடிஞ்ச வரைக்கும் இந்த பணம் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து தோலில் அந்த ஒரு மிருகத்தோட தோலில் செஞ்சுருப்பாங்க. அந்த மணிப்பரிசு வந்து அதில் வந்து பணம் வைக்க வேண்டாம், அது வந்து நம்மளுக்கு தேவையில்லாத இடைஞ்சலை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம். உறவினர்கள் எல்லாத்தையும் ஒரு முறை வீட்டுக்கு அழைச்சி சூரிய பகவானுக்கு யாகம் செஞ்சோம் அப்படின்னா மிகப்பெரிய பலம், அந்த தோஷங்கள் நம்மளுக்கு அவங்ககிட்ட வரக்கூடிய தீய சக்திகள் குறைஞ்சு நல்ல சக்திகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. தினமும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த யாகங்கள் பண்ணுறது எப்போ ஒரு முறை தான் செய்ய முடியும். தினமும் சூரியனுக்கு நீர் கொடுக்கறது, அதாவது ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் நீர் குடிச்சு சூரிய பகவானையோ காயத்ரியோ இல்லை சூரியனை மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டோ அந்த நீர் அளிக்கிறது. இது மிகப்பெரிய தோஷங்கள் நீக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பல் துளக்கிறோம் இல்லையா, இந்த பல் விளக்குறப்போ தாது உப்புன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும், அதை உபயோகப்படுத்துறது மிகப்பெரிய பலம், உடம்புக்கும் சரி கிரகத்துக்கும் சரி. வெளியில் வெயிலில் நம்ம போவோம், பார்த்துருக்கோம், வெயிலில் போவோம், குடை பிடிச்சிக்குவோம், அல்லது தலையில் ஒரு கட்சி போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி போடுறப்போ வெள்ளை நிற துணியில் கட்சிப்பு நம்ம கொண்டுட்டு போகிறது மிகப்பெரிய பெட்டர். அது நல்ல பலனை கொடுக்கும், தேவையில்லாத கிரகங்களுடைய தாக்கத்தை குறைக்கும். சரஸ்வதி மந்திரம் தினம் பூஜிக்கிறதும், சரஸ்வதியோட அஷ்டலேகம் நம்ம வந்து சாப்பிட்றதும் மிக நல்லது. தெருவில் தெரியக்கூடிய நாய்களுக்கு இனிப்பு பண்டங்கள் அளிக்கிறது மிகப்பெரிய பலம். ஒரு விதவைக்கு பச்சை நிறமுள்ள இனிப்பு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு வரலாம். கொடுத்துக்கிட்டே வர்றதில்ல, ஒரு ஒரு நம்மளுக்கு பிறந்த நாள் வருது, ஒரு முக்கியமான நாட்கள் வருது, இந்த மாதிரி நாட்களில் அவங்களுக்கு நம்மளுக்கு கொடுக்கறது பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாழக்கிழமை காலங்களில் கோயிலுக்கு போய் ஒரு 5 லட்டோ 9 லட்டோ நம்ம பொருளாதார வசதிக்கு தகுந்த மாதிரி லட்டு கொடுக்கறது மிகப்பெரிய பலம். வியாழக்கிழமை அன்னைக்கு பூண்டு வெங்காயம் இதை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் படுக்கை அறையில் ஒரு மயிலிறகு வச்சிருக்கிறது நல்லது. பசுவுடைய கோமியம் இருக்கு இல்லையா, சிறுநீர், வீட்டில் தொடர்ந்து ஒரு 43 நாட்கள் தொலைச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியேறிடும்.
ஒரு 16 நாட்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு கொள்ளு தானம் செய்கிறது மிகப்பெரிய பலம். நம்ம பைக்குள்ள எப்போதும் ஒரு சின்ன சதுரமான ஒரு வெள்ளி கட்டி வச்சிருக்க சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முள்ளங்கி இருக்குது இல்லையா, பார்த்துருக்கலாம்ல, முள்ளங்கி. இந்த முள்ளங்கியை வாங்கி இல்லாதவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். அதே போல் தாய் வழி உறவினர் இருக்காங்க இல்லையா, தாய் வழி உறவுகள் மற்றும் மனைவியுடைய தாய் தந்தையரோட ஒரு பெருசாக ஒன்று சண்டை போட்டுக்கூடாது. எப்போயுமே ஒரு நல்லுறவை அவங்கக்கிட்ட வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அது மூலிமா நம்மளுக்கு கிரகங்களோட தாக்கம் குறையும். இப்போது இது ஒரு வித்தியாசமாக நம்மளுக்கு இருந்தாலும் கூட காரணம் காரியம் இல்லாமல் ஒரு காரியத்தை முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்கிறதில்ல. நம்மளுக்கு ஒரு சங்கடம் வருது, ஒரு கஷ்டங்கள் வருது, ஒரு பிரச்சனை வரும் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு உள்ளுணர்வு தோணுச்சுன்னா அனுமனை வணங்கிட்டு வர அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதாரணமாகவே நம்மளுக்கு குறைஞ்சிடும். ஆலமரத்தோட வேரில் காய்ச்சாத பாலை கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு கிரகங்கள் மூலிமா வரக்கூடிய தாக்கங்கள் நம்மளுக்கு குறைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் இது நிறைய இருக்குது. அது பின்னாடி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுபோல் சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்ய நம்மளுடைய ஜாதகத்தில் வரக்கூடிய தோஷங்கள் இருக்குது, கிரகங்கள் மூலியமாக பரிகாரங்கள் இருக்குது. நம்ம போய் பரிகாரம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளால் முடியறதில்ல, அல்ல போக முடியறதில்ல, இல்லை கால சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை. அப்படி இருக்கிறப்போ இது போல் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு வர கட்டாயம் அது கட்டுக்குள்ளே வந்துடும், குறைஞ்சிக்கும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பாலா.